நாம் ஆராதனைக்கு ஆயத்தமாக்கிக் கொள்வோம். தயவு கூர்ந்து உங்களுடைய ஹெட்ஃபோன் அடித்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லாட்டி சைலண்ட் மோடில் கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆராதனைக்கு தடையாக இருக்கிறபடி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்து கொள்வோம். நம்மளுடைய பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு இந்த ஆராதனைக்கு நம்மளுடைய மனதை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். சங்கீதம் 100 வசனம் 4-5 நான் வாசிக்கிறேன். அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கவும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அந்த வல்லமையான தேவனை நாம் போற்றி பாடும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் இந்த பாடலை கைகளை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள பரம்பிதாவே, அப்பா, அந்த காலை வேலைக்காக மறுபடியுமாக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். உங்களுடைய இரக்கத்தின் மத்தியில் ஆண்டவரே இப்படியாக ஒன்று கூடும்படியாக நீ காட்டின கிருபைக்காக நாங்கள் மிகுந்த நன்றி செலுத்துகிறோம். 6 நாள் வேலை செய்யும்படியாக 7வது நாளை இந்த ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறேன். இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே உண்மை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக, முழு மனதோடு தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் நல்லவரா இருப்பதற்காக நாங்கள் அதிகமாக நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் மகா பெரிய தேவனா இருப்பதற்காக நன்றியா இருக்கிறோம். நீர் வல்லமையின் தேவனா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் கிருபையின் தேவனா இருப்பதற்காக நன்றியா இருக்கிறோம். பா, உமக்கு அதிகமான நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நீர் பெரியவரா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரிய மருத்துவரா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உடைந்து போனாலும் ஆண்டவரே நீர் தூக்கி எடுக்கிற தேவனா இருப்பதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் மேல் உங்களுடைய கரம் இருந்ததுக்காக நாங்கள் நன்றியா இருக்கிறோம். ஆண்டவரே நீர் இவ்வளவு இரக்கம் பாராட்டுகிற தேவன். ஆண்டவரே நீர் மகிமை நிறைந்தவர். ஆண்டவரே பரிபூரணத்தில் உள்ள தேவனா இருப்பதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். உடைந்து போன பாத்திரமா இருக்கிறோம். நாங்கள் ஒரு கூயவனை போல ஆண்டவரே எங்களை வணைந்து எங்களை உருவாக்கி ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்திலே வந்து சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் நல்லவரா இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே கோடான கோடி நன்றிகளை உங்களுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே இது உங்களுடைய நாள். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உண்மையே நாங்கள் துதிக்க, உண்மையே நாங்கள் போற்ற, உண்மையே நாங்கள் வணங்கனை உதவி செய்யுமாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்த வேளையில கூட ஆண்டவரே ஓஷிப் நடத்துகின்ற மகன் ஜோசுவாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த மகனை நீ தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மகன் ஆண்டவரே நல்ல ஒரு குரல் கொடுத்து பாடும்படியாக நீ கிருபை அளிக்க வேண்டுமா கூட நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே அவரோடு தங்கிரும் இந்த ஊழியத்தில். ஆண்டவரே இந்த வேளையில் அப்பா ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மத்தியிலும் நீ தங்கியிருக்குமா கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த ஊழியம் மூடிய ஊழியம். ஆண்டவரே இவர்கள் சிறப்பாக நாம மகிமைப்பட செய்ய இவர்களை காத்துக்கொள்ள வேண்டுமா கூட நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா உம்முடைய சத்திய வசனத்தை ஏந்தி வந்திருக்கிற மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் தர்மேன்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே அந்த மகனோடு தங்கி இருந்ததுக்காக நன்றி. அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். ஆண்டவரே எந்த வார்த்தை இன்னைக்கு எங்களுக்காக நீ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம், அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு மனம் திரும்பி மாற வேண்டிய இடத்துல மனம் திரும்ப வேண்டுமா கூட நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த வார்த்தையானது எங்களை வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஒரு பிரயோஜனமாக இருக்கத்தக்க நாங்கள் பயன்படுத்த கொண்டு வர வேண்டிய உதவி செய்யும். உமக்கு அதிகமாக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா எங்களுக்கு தெரியாமல் சில காரியங்கள் பாவம் நாங்கள் செய்திருக்க கூடும். எங்களுக்கு அறியாமல் பல பேர்த்தை காயப்படுத்திருக்க கூடும். ஆண்டவரே எங்களை குற்றம் குறைகள் பாவங்கள் யாவும் இருந்தால் மன்னிக்கிடுமா கூட இந்த காலை வேளையில நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே எங்களை தரைமட்டம் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே எங்க பாவத்தெல்லாம் நீ மன்னித்து ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து இந்த காலை வேளையில பரிசுத்தமாக இந்த ஆலயத்தில் நாங்கள் பங்கு கொள்ள உதவி செய்யும். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரை சுகபத்திரமோடு வந்து சேர ஆண்டவரை இவர்களையும் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்திருக்க நல்ல ஒரு பருவ நிலை கொடுத்ததுக்காக நன்றிகளை செலுத்தி இந்த ஜபத்தை இருக்கிறோம் ஜீவனுள்ள பரம்பிதாவே. நாம் யாவரும் வருவோம். 2வது பாடலாக நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வருவோம். Amen.
தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 30 வசனம் 1 தொடங்கி 20 முடிய. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த வேத பகுதியை வாசிப்போம். உபாகமம் அதிகாரம் 30 1 துவங்கி 20 வரை மாறி மாறி வாசிப்போம். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகள் இடத்திலும் போயிருக்கும்போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். உன் பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞன் மேலும் சுமர பண்ணுவார். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியையும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்திற்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவர் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமமாய் வாயிலும் இதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரித்து போகிற தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழியில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டை போய் வேறு தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரத்திற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சன்னதியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. 20ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் உன் பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அவர் சத்தத்திற்கு செவிகொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். ஆமென். நாம் யாவரும் அமர்வோம். உங்கள் யாவரும் முழுத்திராம் பைபிள் பிரஸ்பிட்டரின் காலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். கடவுள் நம்மளை இந்த ஒரு வார காலமாக கண்மணி போல காத்து நம் குடும்பமாக இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொள்ள கடவுள் செஞ்ச கிருபைக்காக நாம் நன்றி செலுத்திக் கொள்வோம். நாம் காணிக்கை தசம்பாகம் வழங்குறதுக்கு முன்பாக நாம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவன். Yes.
நாம் ஸ்தோத்திர பாடலை பாடுவோம். உலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, எங்கள் அன்புக்காக தயவுக்காகவும் கோடான கொடி நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, காலை வேளையில் கூட எங்களுக்கு கூட்டி செய்த தயவுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இயேசுவே, இந்த நேரத்தில் கூட சரி காணிக்கை எடுத்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உங்களை வேலை செஞ்சு இருக்க நீங்கள் செஞ்ச தயவுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். தெய்வம் இயேசுவே, இந்த சபை தலைவர்கள் நாங்கள் இந்த காணிக்கை எடுத்து பயன்படுத்த ஞானத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனோடு நல்ல பிதாவே. நாம் போதக ஜெபத்துக்கு கடந்து போகிறதுக்கு முன்பாக நாம் யாவரும் எழுந்து நின்று எனது மனபாலனே என் இதய இயக்கமே இந்த பாடலை நாம் ஜெப செய்தியோடு பாடுவோம். எனது மனபாலனே
எல்லோரும் கண்களை மூடி ஜெப வேளையிலே தரித்திருப்போம். பரலோக தகப்பனே, இந்த அபிஷேகப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய பாதங்கள் உம்முடைய சமூகத்திலே பதியும்படி காலையிலே எங்களுக்கு நீர் உயிரை கொடுத்து இந்த நாளை நீர் காண செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த 6 நாட்களில் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆண்டவரே, நீர் விரும்புகின்ற காரியங்களை நாங்கள் செய்யாமல் இந்த 6 நாட்களில் நாங்கள் ஒருவேளை வீணாய் நாங்கள் கழித்திருந்தால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. இன்றைக்கும் உம்முடைய பரிசுத்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படி ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை நீர் பலப்படுத்தி ஆவிலே நீர் உற்சாகத்தை கொடுத்து இன்றைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வர வேண்டும் என்று அந்த மனநிலையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மெய்யாகவே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நிற்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள். கல்வாரியின் இரத்தம் அன்று நீர் எங்களுக்காக சிந்தி நீர் மரித்தபடினால் ஆண்டவரே, இன்றைக்கு உம்மோடு நாங்கள் ஒப்புரவாகி அந்த சமாதானத்துக்குள் நாங்கள் வரும்படி நீர் ஒரு வழியை திறந்து கொடுத்து இன்றைக்கு நாங்கள் தேவச்சனங்களாக உமக்கு முன்பதாக நாங்கள் நிற்கும்படி எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். நீர் நல்லவர், கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நீர் இந்த ஒரு வார காலத்திலே அற்புதமாக ஆண்டவரே நீர் நடத்தி வந்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் கேட்டீர். எங்களுடைய அழுகையை நீர் கேட்டீர். எங்களுடைய வேண்டுதல்களை நீர் கேட்டீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்று பல நேரத்திலே நாங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு நீர் உம்முடைய வசனத்தின் மூலியமாக தெளிவு கொடுத்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழும்படியான வழிகளை நீர் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்திலிருந்து எங்களுக்கு தீபமாயிருந்து நீர் நடத்தி கொடுக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாதைகள் அழுக்கான பாதைகள், எங்களுடைய கைகள், எங்களுடைய கண்கள், எங்களுடைய இருதயங்கள் எப்பொழுதுமே உமக்கு விரோதமாய் செயல்படுகின்ற அவ்வியமாக இருக்கிறது. ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் எங்களை மன்னிங்கள் ஆண்டவர். உம்முடைய மன்னிப்பை பெற்ற உணர்வோடு இந்த ஆராதனையிலே நாங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ள
சமாதானத்தோடு நாங்கள் வீடு திரும்ப ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. போன வாரத்தில் நடந்தேறிய எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஜெப கூட்டங்களை, ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த வருகின்ற சனிக்கிழமை நடைபெறுகின்ற இந்த ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, கூடி ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் செபிக்கும்படி ஆண்டவரே, ஜெபத்திலே வல்லமை உண்டு என்று அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே நாங்கள் கூடி ஜெபிக்கும்படி கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளும் கர்த்தர் நீக்கி போட்டு ஆண்டவரே இந்த ஜெப வேலையில் நாங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் நீர் தொடர்ந்து காத்தருள நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த உலக போராட்டத்தில் அவர்கள் ஜெயித்து கர்த்தருக்காக தொடர்ந்து ஜீவனம் பண்ண ஆண்டவரே நீர் தொடர்ந்து அவர்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுக்கு முன்பதாக இருக்கின்ற கிறிஸ்துமஸ் ஆராதனைகள், ஊழியங்களை நாங்கள் உங்களுடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மாதத்திலே நாங்கள் கிறிஸ்துமஸை நினைவு கூறவிருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நல்லாளிலே ஆண்டவரே எங்களுக்காக நீர் பிறந்த மாத்திரமல்ல, அதை நாங்கள் சுவிசேஷமாக மற்றவர்களுக்கு நாங்கள் கூறும்படி இந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஊழியம் செய்யும்படியான அந்த உள்ளத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைகளை கர்த்தர் தொடர்ந்து எல்லா ஏற்பாடுகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரர் டேனிக்காக ஜெபிக்கிறோம். மகனை தொடர்ந்து நீங்க நடத்துங்க. இந்த டயாலிசிஸுக்கு போகும்போதெல்லாம் கர்த்தருடைய கிருபை அவருக்கு போதுமானதாக இருக்க ஆண்டவரே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். மற்றும் தாய்மார்கள் ஆண்டவரே, சரீரத்தில் பலவீனப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தொடர்ந்து உடைய கிருபையை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்து குழம்பி போய் நிற்கின்ற பிள்ளைகளுக்கு தேவனே நீர் உம்முடைய பரலோக ரகசியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஒரு சமாதானத்தான எதிர்காலத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்கள் உங்களுடைய பாதத்தில் வைக்கின்ற எல்லா விண்ணப்பங்களையும் உடைய சித்தத்தின் பிரகாரம் நீ நடத்தி கொடுக்க நாங்கள் தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்ல தேவனாக இருக்கிறேன். ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் தொடர்ந்து கரிசனையோடு ஊழியம் செய்ய நீர் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் குறிப்பாக மகனை இழந்த குழாய் சபை சகோதரர் ரமேஷ் குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவனே, இந்த நேரத்தில் இந்த குடும்பத்திற்கு நீர் சமாதானத்தை கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்களுக்கு நீர் மேம்பனாய் இருந்து தகப்பனாய் இருந்து ஆண்டவரே தொடர்ந்து வாழ்க்கையில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழும்படியான அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் ஏற்று ஆண்டவரே ஊழியம் செய்கின்ற கூடாய் சபையினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை பயன்படுத்தி ஆண்டவரே இந்த எளியவர்களுக்கு சுவிசேஷ மூலியமாக ஆண்டவரே இந்த ரட்சிப்பை அவர்களுக்கு ஆண்டவரே அறிவிக்கும்படி ஆண்டவரே நீர் அவர்களை நேசிக்கிறீர், நீர் அவர்களுக்காக ரத்தம் சிந்தினீர் என்ற அந்த உணர்வு இந்த பிள்ளைகளுக்கு வரும்படியான ஆண்டவரே அந்த உணர்வை நீர் கொடுக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த சண்டே ஸ்கூல்ல இந்த பிள்ளைகள் கலந்து கொள்ளும் போது ஆண்டவரே கடவுளுடைய சத்தியத்தை வழங்கும்படி புரிஞ்சு கொள்ளும்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீ தொடர்ந்து கிருபை நடத்தும். படிச்சு கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசிமார்களுக்கும் கர்த்தர் தொடர்ந்து கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, இந்த வேளையில உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். தாசன் மூலியமாக நீர் இன்றைக்கு வைத்திருக்கிற வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் மன தாழ்மையோடு
கர்த்தருடைய பலத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு மாற வேண்டிய இடத்தில் நாங்கள் மாற்றிக்கொள்ள நீர் தொடர்ந்து தாசன் மூலியமாக நீர் எங்களோடு பேசும்படி நாங்கள் வேண்டுதல் செய்வோம். இன்றைக்கும் சகோதரர் ஜோஷுவாவை இந்த பாடல் நடத்த கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இன்னும் மற்றும் எல்லா பிள்ளைகளும் இந்த ஊழிய பாதையிலையும் ஆண்டவரை சபையினர் நீர் எடுத்து பயன்படுத்த போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அவர்களோடு நீர் இடைப்படும் இந்த எடுத்த முடிவில் ஆண்டவரை கர்த்தருக்காக தொடர்ந்து இன்னும் உறுதியாக, இன்னும் பலத்தோடு, இன்னும் விசுவாசத்தோடு, ஆண்டவர் கரிசனையோடு எல்லாரும் நாங்கள் ஊழியம் செய்யும்படி ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் ஊழியம் செய்யும்படி ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நீர் தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு நீர் வேலையை அமைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. சமாதானம் இல்லாத குடும்பத்திற்கு நீ இந்த வேலையில சமாதானத்தை கட்டளையிட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவர். மீண்டுமாக எங்களுடைய சகல பலவீனங்கள் கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து நீர் எங்களை வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த தேவ வார்த்தையின் மூலியமாக நீர் எங்களோடு இடைப்படும். அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகோதரர் அவர்கள் சகோதரர் டன்மின் தேவ வார்த்தையை வழங்கும். ரூத் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 6ஆம் வசனம் வரை 9 10. In the days when the judges ruled, there was a famine in the land, and a man from Bethlehem in Judah, together with his wife and 2 sons, went to live for a while in the country of Moab. The man's name was Elimelech, his wife's name Naomi, and the names of his 2 sons were Mahlon and Chilion. மன்னிக்கவும், 4ஆம் அதிகாரம் 1-6, 9. Meanwhile, Boaz went up to the town gate and sat there. When the kingsman redeemer he had mentioned came along, Boaz said, "Come over here, my friend, and sit down." So he went over and sat down. Boaz took 10 of the elders of the town and said, "Sit here," and they did so. Then he said to the kinsman redeemer, "Naomi, who has come back from Moab, is selling the piece of land that belonged to our brother Elimelech. I thought I should bring the matter to your attention and suggest that you buy it in the presence of these seated here and in the presence of the elders of my people. If you will redeem it, do so. But if you will not, tell me, so I will know. For no one has the right to do it except you, and I am next in line. I will redeem it," he said. Then Boaz said, "On the day you buy the land from Naomi and from Ruth the Moabites, you acquire the deadsman's widow in order to maintain the name of the dead with his property." At this, the kinsman redeemer said, "Then I cannot redeem it because I might endanger my own estate. You redeem it yourself. I cannot do it." வசனம் 9-10. Then Boaz announced to the elders and all the people, "Today you are witnesses that I have bought from Naomi
all the property of Elimelech, Kilion, and Mahlon. I have also acquired Ruth the Moabite, Mahlon's widow, as my wife, in order to maintain the name of the dead with his property, so that his name will not disappear from among his family or from the town records. Today you are witnesses. பிரியமானவர்களே, மிகவும் தேவ செய்தியை வழங்க தேவன் கொடுத்த அந்த மாபெரும் சாக்கியத்துக்காக நான் தேவனுக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு நாங்கள் மத்தியிலே இந்த ரூத் புத்தகத்திலே இருந்த சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களில் எத்தனை பேர் இந்த ரூத் புத்தகத்தை முழுமையாக வாசித்திருக்கிறீங்க? 4 அதிகாரம் தான். இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் நம்ம வாசிப்பதற்கு. இன்றைக்கு இந்த தேவ செய்திக்கான தலைப்பு போவாசிலும் பெரியவர், தி கிரேட்டர் போயஸ். 2 புள்ளிகளை இந்த தேவ செய்தி, இந்த வசனத்தின் தலைப்புக்கு நான் வைத்திருக்கிற 2 புள்ளிகள் நான் சிறு நேரம் சிறிது நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த 2 புள்ளிகளை அதுக்கு முன்பதாக ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை இந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த புத்தகம் பெத்லெகேமில் சேர்ந்த எலிமெலேக்கின் குடும்பத்தை பற்றியது. எலிமெலேக்கின் மனைவி நகோமி, இவர்களுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். ஒருவன் மக்லோன், ஒருவன் கிலியோன். இங்க என்ன நடக்குதுன்னா, யூதாவில் உள்ள பெத்லெகேமிலே ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. அப்பொழுது இந்த குடும்பம் யார்? இந்த எலிமெலேக்கினோட குடும்பம். எலிமெலேக், நகோமி, மக்லோன், கிலியோன் 4 பேராக அவர்கள் மோவாபிய தேசத்திற்கு அவர்கள் குடி போனார்கள். பிறகு அங்கே குடியிருக்கும் காலத்திலே மக்லோனும் கிலியோனும் மோவாபிய பெண்களை அவர்கள் திருமணம் செய்வதை நாம் ரூத் புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது நமக்கு தெரியும். சில வருஷத்துக்கு பின்பு எலிமெலேக் மரித்து போகிறார். அப்புறம் இன்னும் சில வருஷங்களுக்கு பின்பு மக்லோனும் கிலியோனும் இறந்து போகிறார்கள். இப்ப அங்க எத்தனை விதவைகள் இருக்கிறாங்க? 3. ரூத், நயோமி, இன்னொரு ஓர்பா. 3 பேரு. மக்லோனுடைய மனைவி தான் ரூத், ஓர்பாவுடைய கணவர் கிலியோன். சரி, இப்ப இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் மீண்டுமாக இந்த யூதாவில் உள்ள பெத்லெகேமில் சேர்ந்தவர்களுக்கு உணவை அளிக்க ஆரம்பித்து விட்டார். பஞ்சம் ஒரு நிறைவுக்கு வருகிறது. அங்கே தேவன் ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார் என்று தெரிந்த உடனே நகோமியும் ரூத்தும் ஓர்பாவும் எங்க போகிறார்கள்? பெத்லெகேமுக்கு அவர்கள் பயணம் செய்து போகிறார்கள். ஆனால் போவதற்கு முன்பதாக நகோமி ஓர்பா கிட்டையும் ரூத் கிட்டையும் சொல்றாங்க, பிள்ளைகளா, என்னுடைய 2 மகன்களையும் நான் இழந்துட்டேன். உங்களுக்கு 2 பேத்துக்கும் கணவர் இல்ல, சிறு வயதா இருக்கிறீங்க. நீங்க பேசாம உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருங்க. உங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு, நீங்க திருமணம் பண்ணிக்கங்க. எனக்கு வேற பிள்ளைங்க இல்ல. இன்னைக்கு எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளை பெருசாகி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, ரொம்ப நாள் ஆகும். அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அனுப்பிவிட பாக்குறாங்க. யார? அவங்களுடைய மருமகள்களை அனுப்பிவிட பாக்குறாங்க. அதுல ஒருவர் ஓர்பா, சரி மாமின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சரிங்களா? மாமி தானே, மாமியார்னா சரி மாமின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. எப்படி சொன்னாங்கன்னு தெரியல, நம்மளோட பாஷையில சொல்ற. சரி மாமின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனா ரூத் சொல்றாங்க, இத பத்தி இனிமே என்கிட்ட பேசக்கூடாது. எதை பத்தி? என்ன வழி அனுப்புறத பத்தி, என்ன தனியா உங்களை விட்டு போக சொல்றத பத்தி இனிமே பேசக்கூடாது அப்படின்னு மாமி கிட்ட கண்டிஷனா சொல்றாங்க.
அவங்க சொல்றாங்க பாருங்க, இதை வாசியுங்கள். ரூத் 1ஆம் அதிகாரம் வசனம் 16, 17. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே எனாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். சற்று நினைத்து பாருங்கள், அந்த சூழ்நிலையை நினைச்சு பாருங்க. கணவனை இழந்த இந்த ஸ்திரீ, மகனை இழந்த இந்த ஸ்திரீயுடைய சூழ்நிலையை நினைத்து பாருங்கள். இந்த கஷ்டமான இந்த சூழ்நிலையில ரூத் நாங்க சொல்லியிருக்கலாம், ஓகே நான் உங்களை விட்டு போயிடுறேன், நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், நான் சந்தோஷமா போயிட்டு எங்க அப்பா அம்மா கூட என்னுடைய மீதி வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன், நான் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறேன், பிள்ளையை பத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா ரூத் ரொம்ப முடிவா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், நீர் மரிக்கும் இடத்தில் நானும் மரிப்பேன், உம்மை அடக்கம் பண்ணும் இடத்தில் நானும் அடக்கம் பண்ணப்படுவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று அவள் வைராக்கியமாக தன்னுடைய மாமியிடம் சொல்றாள். இது பார்க்கும்போது நமக்கு என்ன யோசிக்க தோணுதுன்னா, இவள் ஒரு நல்ல மருமகள். ஆனால் அதுக்கு மேலாக ஒரு காரியம் இருக்கிறது. தேவனுடைய தீர்க்க தரிசனம் இந்த ரூத்தின் மூலமாய் நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். அது எப்படி நிறைவேறுகிறது என்று சிறிது நேரம் கழித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ரூத்தினுடைய சூழ்நிலை நாம் நினைத்து பார்க்கும்போது பிரியமானவர்களே, அவள் தைரியமாக சொல்லுகிறாள், உங்களுடைய தேசத்துக்கு நானும் வரேன் அப்படின்னு அவள் சொல்றாள். ஆனா நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அவளுக்கு தெரியாத ஒரு தேசத்துக்குள்ளாக அவள் காலடி எடுத்து வைக்க போகிறாள். ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அறியாத சூழ்நிலையிலே அவள் விசுவாசமாக அவள் அறிக்கையிடுகிறாள், உன் தேவன் என் தேவன், உம் ஜனம் என் ஜனம், நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன் என்று அவள் தைரியமாக அங்கே அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். அவளுக்கு ஒருவேளை பெத்லெஹேமுக்கு போனால் அவளுக்கு சில நிந்தைகள் ஏற்படலாம். ஏன் நிந்தைகள் என்று சொல்லுகிறேன் என்றால், இந்த மோவாபிய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் ஜனம். லோத்தினுடைய சந்ததியிலிருந்து வந்ததுதான் இந்த மோவாபிய சந்ததியர். அப்ரஹாம் லோத் இருக்காங்களே, அந்த லோத்தின் மூலமா வந்ததுதான் இந்த மோவாபிய சந்ததி. இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்னா, பாகால்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த உண்மை உள்ள தேவனை வணங்கும் இந்த ஜனங்களுக்கு இந்த பெண்மணியை கண்டால் நிச்சயமாக அருவருப்பாக இருக்கும், கோபம் வரலாம், அவளை தீண்டலாம், அவளை கஷ்டப்படுத்தலாம், மிரட்டலாம், துன்பப்படுத்தலாம். ஆனால் இது எல்லாம் அவள் ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு அவள் அப்படியாப்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்க என்ன நடக்கிறது என்றால், பிறகு அவள் அந்த தேசத்துக்குள்ளாய் புறப்பட்டு போகிறாள். அந்த பெத்லெஹேம் ஊருக்கு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இங்கே ரூத்தினுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. ரூத்தினுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. என்ன திருப்பு முனை? ரூத் ஒரு வயலுக்கு கதிர்களை அவள் பொறுக்க போனாலும், அது யாரோட வயலாய் இருக்கிறது? போவாஸ். அது போவாஸுடைய வயல் நிலம். யார் இந்த போவாஸ்? போவாஸை குறித்து 3 காரியங்களை சுருக்கமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யார் இந்த போவாஸ் என்று நாம் பார்க்கும்போது, போவாஸ் நகோமியின் கணவர் எலிமெலேக்கின் இரத்த சம்பந்தம் கொண்ட நெருங்கிய உறவினர். அவர் ஒரு சுதந்திரவாளி. இந்த சுதந்திரவாளினா என்னன்னு நான் அடுத்து உங்களுக்கு சொல்ல போறேன்.
சோ அவர் வந்துட்டு யாரோட சொந்தக்காரரா இருக்கிறாரு? நெருங்கின உறவினரா இருக்கிறாங்க. நகோமியினுடைய கணவர் எலிமெலேக்கினுடைய நெருங்கின உறவினர். இரண்டாவது அவரை குறித்து போவாஸ் இந்த பெத்லகேம் ஊரிலே ஒரு முக்கிய நபராய் அவர் இருந்தார். He was a prominent man in the town of Bethlehem. மூன்றாவதாக போவாஸ் ஒரு உன்னதமான மனிதர். He was a noble man, a man of noble character. ஒரு உன்னதமான மனம் படைத்த ஒரு மனிதனாய் அவர் அங்கே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இந்த சுதந்திரவாளியை குறித்த செய்தி தான் இன்றைய முக்கியமான செய்தி. The kinsman redeemer என்று ஆங்கிலத்திலே நாம் சொல்லுவோம். அதை பிரியமானவர்களே, யார் இந்த சுதந்திரவாளி? ஒரு சுதந்திரவாளி என்று சொல்லும் போது அவனுடைய கடமைகள் என்ன? அவன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சுதந்திரவாளியாக இருப்பவனுக்கு சில முக்கிய கடமைகள் அவனுக்கு உண்டு. வறுமையில், அவமானத்தில், அடிமைத்தனத்தில் இருக்கும் உறவினரை மீட்கும் கடமை சுதந்திரவாளிக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, இறந்து போன சகோதரனுடைய குடும்பத்தை அவன் கட்டி காப்பதற்காக, அவனுடைய வம்சத்தை நிலைநிற்பதற்காக, தொடர்ந்து நடத்துவதற்காக, திருமணத்தின் மூலமாய் அவனுடைய வம்சத்தை வளர்ப்பதற்காக உள்ள கடமைகளும் இந்த சுதந்திரவாளிக்கு உண்டு. போவாஸ் அவன் ஒரு சுதந்திரவாளியாக தன்னுடைய கடமையை அவன் சிறப்பாக நிறைவேற்றினான். எப்படி அவன் நிறைவேற்றினான்? அதைத்தான் நாம் சற்று முன் 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல நாம் வாசித்தோம். நாம் இங்க என்ன பார்க்கிறோம் என்றால், போவாஸ் சுதந்திரவாளியாக அவனுடைய கடமையை அவன் எப்படி நிறைவேற்றினான் என்றால், எலிமெலேக்கினுடைய சொத்து, அவனுடைய எல்லாம், அவனுக்கு உரியவைகள் எல்லாவற்றையும் சுதந்திரவாளியான போவாஸ் அதை மீட்டுக் கொண்டார். He redeemed every asset of Elimelech and his family. அது மாத்திரமல்ல, மக்களுடைய மனைவியாகிய ரூத்தையும் அவன் தனக்கு சொந்தமாக அவன் பெற்றுக்கொண்டான். அவன் அவளை மீட்டுக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். redeem என்றால் மீட்பு, மீட்டுக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, the greater Boaz என்று நான் இந்த தேவ செய்திக்கு நான் கொடுத்த காரணம், இந்த தேவ செய்திக்கு நான் கொடுத்த தலைப்புக்கு காரணம், இந்த போவாஸ் யார் என்று நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இவன் இயேசு கிறிஸ்துவினோட முன் குறித்து காட்டாய் அவன் இருக்கிறான். He was the foreshadow of Jesus. அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய முன் குறித்து காட்டாய் அவன் இருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த இயேசு இந்த போவாஸ் செய்த காரியங்களை விட அவர் பெரிய காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்திருக்கிறார். அவரே நம்மை மீட்கும் சுதந்திரவாளியாய் இருக்கிறார். இயேசுவே நம்மை மீட்கும் சுதந்திரவாளியாய் அவர் இருக்கிறார். நம்மை மீட்பதற்கு அவரை அன்றி தகுதியானவர் வேறு யாரும் இல்லை. இங்க நாம் பார்க்கிறோம், சுதந்திரவாளியான போவாஸ் ரூத்தை தன்னுடைய வறுமையிலிருந்தும் அவமானத்தில் இருந்தும் ஒரு விதவையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையிலிருந்தும் போவாஸ் ரூத்தை மீட்டெடுத்தார். ஆனால் இயேசுவோ நம்மை பாவத்தில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் அவை நம்மை மீட்டுக் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி இந்த ரூத் போவாசை திருமணம் பண்ணதினால் இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததி உருவாகிறது. நாம் அதை மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது நாம் அதை அறிந்து கொள்கிறோம். இந்த ரூத்தும் போவாசும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் ஓபேத். அவருக்கு பிறந்த பிள்ளைதான் ஓபேத். ஓபேத்துக்கு பிறந்த பிள்ளைதான் ஜெசி, ஈசாய். தமிழ்ல ஈசாய் என்று நாம் சொல்லுவோம். இந்த ஈசாய்க்கு பிறந்த மகன் தான் தாவீது. தாவீதின் வம்சத்தில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு அந்நிய தேவனை வணங்கி கொண்டிருந்த ஒரு ஜனத்தை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். அவளுக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ அவள் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே தேவன் இவளையும் பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சந்ததியிலிருந்து வந்ததுதான் நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்து. போவாஸ் செய்த காரியம் அவர்
அவன் சரீர பிரகாரமான காரியங்களை போவாஸ் செய்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய நித்திய மீட்பரானவரோ நமக்கு செய்ததெல்லாம் நம்முடைய ஆத்மாவுக்காகவும் நம்முடைய ஆவிக்காகவும் அவர் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, போவாஸ் தன்னுடைய செல்வத்தை கிரயமாக செலுத்தி மீட்க வேண்டியவைகளை அவன் மீட்டுக் கொண்டான். பணத்தை, ஏன்னா போவாஸ்க்கு பணம் இருக்கு, அவனுக்கு ஆஸ்தி இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, அவர் ஒரு பெரிய மனுஷன், அவருக்கு எல்லாமே இருந்தது. அவர் செல்வத்தை கொண்டு கிரயமாக செலுத்தி மீட்க வேண்டியவைகளை அவன் மீட்டுக் கொண்டார். ஆனால் நம்முடைய இயேசுவானவரோ தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக, நமது பாவங்களுக்காக கிரயமாக செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, போவாஸ் ரூத்துக்கு செய்தது அநித்தியம். ஆனால் இயேசுவோ உங்களுக்கும் எனக்கும் செய்தது நித்தியம். இட் இஸ் இட்டர்னல். ஒருவேளை நமக்கு பொருளாதாரம் தான் முக்கியம் என்று தேவன் நினைத்திருந்தாரானால் அவர் ஒரு பொருளாதார நிபுணரை அவர் நமக்கு கொடுத்திருக்கலாம். He could have given us an economist if God thought economic was important to us. ஒருவேளை கல்வி தான் நமக்கு முக்கியம் என்று தேவன் நினைத்திருந்தாரானால் அவர் ஒரு அறிஞரை நமக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் தேவன் நன்றாய் அறிந்திருந்தார், இந்த சர்வ ஞானியாகிய தேவன் அவர் நன்றாய் அறிந்திருந்தார், உங்களுக்கும் எனக்கும் வேண்டியது மீட்பு. அதனாலே தான் அவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுத்தார். இவர்தான் நாம் சேவிக்கும் தேவன். எபேசியர் 1:7 இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நான் மீண்டும் வாசிக்கிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு. இப்ப நமக்கு மீட்பு என்றால் என்ன நமக்கு தெரியுதுல்ல? மீட்பு என்றால் பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிற, பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படுவது தான் மீட்பு என்று நாம் சொல்கிறோம். அது நாம் யாருக்குள்ள நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படை காரியம். ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிற நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நாம் பெற்றுக்கொண்ட இந்த மீட்பு வறுமையிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ளும் மீட்பை காட்டிலும் இது பெரிதாய் இருக்கிறது. அதனால தான் இயேசு பெரிய போவாஸ் என்று நாம் சொல்லுகிறோம். He is the greater Boaz. He is the kinsman redeemer. அவரே நம்மை மீட்கும் சுதந்திரவாளியாக அவர் இருக்கிறார். இயேசு உங்களையும் என்னையும், உம்முடைய ஆத்மாவையும் என்னுடைய ஆத்மாவையும் அவர் மீட்டுக் கொண்டார். ஆகையால் முதல் புள்ளியாக இயேசுவே நமது பெரிய மீட்பர். Jesus our greater redeemer. இரண்டாவது புள்ளியாக Jesus our greater provider. இயேசுவே நாம் சிறந்த வழங்குகிறவர். He provides for us. He provides for us. பிரியமானவர்களே, இந்த புத்தகத்தினுடைய இரண்டாவது அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால், இந்த இரண்டாவது அதிகாரம் நீங்க வீட்டுக்கு போய் நீங்க வாசிக்கலாம். இரண்டாவது அதிகாரம் 8-9 வசனம், 14-16 வசனம், இதெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு தெரியும் இந்த போவாசை குறித்து நாம் என்ன அங்கே பார்க்கிறோம் என்றால், இந்த போவாஸ் அவன் மெய்யாகவே ஒரு உன்னதமான மனம் படைத்த ஒரு மனிதன். அவன் ரூத்துக்கு காட்டின தயவு மிகவும் பெரியதாய் இருந்தது. இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது நம்முடைய தேசத்திலையும் நிறைய என்ன சொல்லுவாங்க, ஃபாரினர்ஸ் வந்து இங்க வேலை செய்யறாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், பங்களாதேஷிஸ், நேபாளிஸ், இந்தியா சிட்டிசன்ஸ், அவங்க வந்து இங்க வந்து வேலை செய்யறாங்க.
சில வேளையிலே அவர்களை நடத்தும் விதத்தை நாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கவலையா இருக்கும். நம்ம பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், மனசு கஷ்டமா இருக்கும். நம்மளுடைய மலேசியன்ஸ் சமத்துல அவர்களை நடத்தும் விதத்தை நாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கடுமையான பேச்சாக அவர்களிடம் பேசுவார்கள். ஒரு மரியாதை கொடுக்காமல் பேசுற ஒரு பேச்சாக இருக்கும். அதை நான் என்னோட பேங்க்லயே நான் பார்த்துருக்கிறேன், எப்படி ஒரு ஃபாரினர் ட்ரீட் பண்றாங்கன்ட்டு. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. ஒருவேளை நம்மளுடைய தாய் தகப்பனோ, ஒருவேளை நம்மளுடைய சகோதரன் நம்மளுடைய சகோதரியோ, அல்லது நம்மளுடைய கணவர் மனைவியோ இன்னொரு ஊரில் போய் வேலை செய்யும் போது அவர்களை நடத்தும் விதம் இப்படியா இருந்தது என்றால் நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு வேதனையாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஆனால் இங்கே ஒரு தேசம் அறியாத ஒரு பெண்மணி, ஒரு மோவாபிய பெண்மணி இந்த பெத்லகேம் ஊருக்குள்ளாக அவள் வரால். இந்த போவாஸ் அந்த ரூத்துக்கு காட்டின தயவு மிகவும் பெரியதாய் இருந்தது. நாம் போவாசின் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு பிரியமானவர்களே. நாம் சில பதவியில் அல்லது சில அதிகாரத்தில் நாம் இருக்கும் போது நாம் பிறருக்கு உதவி செய்ய நன்றாக அந்த அதிகாரத்தை நாம் உபயோகிக்க வேண்டும். போவாஸ்க்கு அதிகாரம் இருந்தது, அவனுக்கு பதவி இருந்தது, அவனுக்கு எல்லாம் இருந்தது. ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் அப்படியேப்பட்ட அதிகாரமும் அப்படியேப்பட்ட பதவியும் அப்படியேப்பட்ட சம்பாத்தியமும் ஆஸ்தியும் நமக்கு இருக்குமானால் நாமளும் இந்த போவாஸ் செய்த காரியத்தை செய்யக்கூடும், நம்மளாலும் அதை செய்ய முடியும். பிறகு நாம் இங்கே பார்க்கிறோம், போவாஸ் ரூத்துக்கு தானியங்களையும் பாதுகாப்பையும் அவர் வழங்கினாராம். அவளுக்கு வேண்டியவைகள், அவளுடைய வயிற்றுக்கு வேண்டிய உணவை கொடுத்தால் அவளுக்கு வேண்டிய பாதுகாப்பை போவாஸ் ரூத்துக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவோ நமக்கு கிருபையையும் இரட்சிப்பையும் வழங்கினார். நமக்கு கிடைத்த இரட்சிப்பை சற்றே நாம் சிந்தித்து பார்ப்போம். கிருபையும் இரட்சிப்பும் இல்லாமல் நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. There is no hope for us without grace. There is no hope for us without salvation. நமக்கு எந்த ஒரு எதிர்கால நம்பிக்கையும் நம்மளுக்கு இல்லை. இது இல்லை என்றால் நம்மளுக்கு கிருபையும் இரட்சிப்பும் இல்லை என்றால் நம்மளுக்கு எதிர்கால நம்பிக்கையே நம்மளுக்கு இல்லை. இதுதான் உண்மை, நம்மளுடைய நிலையாக இருக்கிறது. ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் அவர் தேடி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். போவாஸ் தன்னுடைய வயலை ரூத்துக்கு திறந்தான். ஆனால் இயேசுவோ தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரலோகத்தின் பண்டசாலைகளை அவர் திறக்கிறார். He opens the heavenly gates. ரூத்துக்கு போவாஸ் தன்னுடைய வயலை அவன் திறந்து கொடுத்தான். ஆனால் இயேசுவோ நமக்கு பரலோகத்தின் பண்டசாலையை அவர் நமக்கு திறக்கிறாராம். கிறிஸ்துவில் நமக்கு இளைப்பாறுதலும் பாதுகாப்பும் தீராத மிகுதியையும் நாம் காண்கிறோம் பிரியமானவர்களே. பரலோகத்தில் மாத்திரமல்ல, இந்த பூமியிலும் நமக்கு வேண்டியவைகள் எல்லாம் தேவன் நமக்கு சந்தித்து வருகிறார். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர். ரோமர் 8:32 இப்படியாய் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் தன்னை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் பிதாவானவர் தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்தாராம். குமாரனை கொடுத்த ஆண்டவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் நம்மை கேட்கிறது. எவ்வளவு ஒரு ஆறுதலான ஒரு வசனம். குமாரனை கொடுத்த ஆண்டவர் அவரோடு கூட நம்மளுக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றும் அவர் உமக்கும் எனக்கும் அவர் இந்நாள் மட்டும் உண்மை உள்ளவராய் இருந்து அவர் கொடுத்து வருகிறார். அவரே நம்மளுடைய சிறந்த வழங்குனராய் இருக்கிறார். He is our best provider. அவரே நம்மளுடைய யெகோவா ஈரேவாக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் இந்த ஒரு கதையை சொல்லி என்னுடைய தேவ செய்தியை நான் ஒரு நிறைவேற்றி கொண்டு வர விரும்புகிறேன். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம்.
அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன். அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே அவர் இந்த அடிமைகளை ஏலம் பண்ணும் இடத்திற்கு அவர் சென்றார். அடிமை ஏலம், ஸ்லேவ் ஆக்ஷன். அதுக்கு ஆங்கிலத்தில் தி கிரேட் ஸ்லேவ் ஆக்ஷன் அல்லது தி வீப்பிங் டைம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். தி கிரேட் ஸ்லேவ் ஆக்ஷன் அல்லது தி வீப்பிங் டைம், அழுகை நேரம். இந்த அடிமை பெண்களை, இந்த அடிமைகளை அங்கே ஏலத்திற்கு விற்பார்கள். சோ இந்த அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவர் அந்த வழியாக அவர் போய் கொண்டிருக்கும் போது இந்த ஏலத்தை அவர் பார்த்தபோது அங்கே ஒரு சிறுமி அழுது கொண்டிருந்தாளாம். இவர் அழுது கொண்டு, ஏன் அழுகிறார்கள் என்றால் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. எப்படியாப்பட்ட ஒரு எஜமான் கிட்ட அவங்க போயிட்டு மாட்ட போறாங்கன்னு தெரியாத வேலையில எதிர்காலத்தை குறித்து பயத்துல, அடிமைத்தனத்துல இருக்கிறோமே, நம்ம யாரு மீட்டுக் கொள்வா, நம்ம யாரோட வீட்டுல போய் வேலை செய்ய போறோம், நம்ம எப்படி நடத்துவாங்க என்று தெரியாத ஒரு வேலையிலே அந்த சிறுமி அவள் அழுது கொண்டிருந்ததை ஆபிரகாம் லிங்கன் அவர் பார்த்தார். அப்ப ஆபிரகாம் லிங்கன் என்ன செய்தார் என்றால், அவள் நேராக அங்கே சென்று அந்த சிறுமியை அவள் சில பணத்தை செலுத்தி அவளை வாங்கி கொண்டாராம். அழுது கொண்டிருந்த அந்த சிறுமியை அவர் பணத்தை கொடுத்து அவர் மீட்டுக் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். பிறகு அந்த பெண்மணியை அவர் மீட்டுக் கொண்ட பிறகு அவர் எங்கே கொண்டு போகிறார் என்றால், அவருடைய ஒயிட் ஹவுஸ். ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி எங்க தங்குவாங்க? வெள்ளை மாளிகையில தங்குவாங்க. அங்க கொண்டு போறாரு. அங்க கொண்டு போயிட்டு அவர் அந்த சிறுமியிடம் சொன்னாலாம், நான் உன்னை மீட்டுக் கொண்டது ஒரு காரணமாக, நான் இன்றைக்கு உன்னை மீட்டுக் கொண்ட காரணம் உன்னை விடுவிப்பதற்காக என்று அவர் சொன்னார். அவர் சொன்னாராம், மகளே, இனி நீ எங்கும் சென்று இன்பமாய் வாழலாம். இதுதான் உங்களுடைய நிலைமையும் என்னுடைய நிலைமையும் கூட. அடிமைத்தனத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், நம்ம மீட்பதற்கு ஒரு இரட்சகர் இல்லாமல் நாம் இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டு இன்றைக்கு நாம் சுதந்திரமாக வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். He has called us to live a life of freedom. சுதந்திரமாக இருக்கோம்னா ஏனோ தானோன்னு எப்படியோ வாழ்வதல்ல, கர்த்தருக்குள்ளாக நாம் சுதந்திரவாளிகளாய் நாம் இருக்கிறோம். இல்லைங்களா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அந்த பெண்மணி, அந்த சிறுமி அதை கேட்ட உடனே அவருடைய காதை அவளால் நம்ப முடியவில்லை. அவள் சொன்னாலாம், எஜமானனே, என்னை எங்கேயும் அனுப்பாதீங்க, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். உங்களுடைய பாதத்தை பிடித்து நான் இங்கேயே உங்களுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் சேவை செய்ய நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அந்த சிறுமி சொன்னார். இந்த கதையை கேட்கும் போது நமக்குள்ளாக சில கேள்விகள் எழும்ப வேண்டும். பிரியமானவர்களே, எதிர்காலம் தெரியாது இருந்த இந்த ரூத்தும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது இருந்த இந்த அடிமை பெண்ணுடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கும் போது இன்றைக்கு நாம் நம்மை சோதித்தறிய வேண்டும். இன்றைக்கு நாம் நம்மை சோதித்தறிய வேண்டும். We have to reflect on our life. நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கிடந்தோம் இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கிடந்தோம் இல்லையா? ஆனால் இயேசு மீண்டுமாக நம்மை மீட்டுக் கொண்டார். ஆனால் மீண்டுமாக நாம் அவரை விட்டு நாம் தூரம் போய் கொண்டே இருக்கிறோம். ஆனால் மீண்டுமாக தேவன் நம்மை தேடி வரார். நம்முடைய பாவத்தை நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். நாம் செய்யும் காரியங்கள் சரியில்லை என்று ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். இயேசு சிந்தின இரத்தத்தை குறித்து அவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம்.
அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நாம் எப்படி கருதுகிறோம் என்று நாம் சிந்திக்கும்படி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? What is the decision we need to take today? எப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும்? இந்த அடிமை பெண் செய்தது போல இன்றைக்கு நாமும் செய்யக்கூடுமா? Are we able to do what the slave girl did? Are we able? நம்மளால் முடியுமா? இனி உமக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் உண்மை உள்ளவனாய் நான் இருப்பேன். இனி உமக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் உமக்கு சேவை செய்வேன் ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு வெளியேற பெற்றது என்று நான் உணர்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் முற்றிலுமாக உமக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று இன்றைக்கு நம்மால் சொல்ல முடியுமா? இதுதான் நாம் இன்றைக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நம்மை மீட்ட தேவனிடம் நன்றி உள்ள இருதயத்துடன் நம்மை ஒப்புக் கொடுத்து நம் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு சேவை செய்ய நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. பிரியமானவர்களே, தேவன் இதில் பிரியமாயிருக்கிறார். 2 புள்ளிகள். இயேசுவே நமது பெரிய மீட்பர், இயேசுவே நமது சிறந்த வழங்குனர், அவரே நம்மை மீட்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறார். ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நம் யாவரும் எழுந்து நின்று எழுதி பாடலுக்கு சொல்வோம். இறுதி பாடலுக்கு நம்ம சொல்வோம். மறவாமல் நினைத்திருக்கிறார், மனதார நன்றி சொல்வோம். மனதார
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் பெரிய மீட்பராய் இருந்து நீர் இதுகாரம் வரை நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நீர் விரும்புகின்ற வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்யும்படி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையிலே நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். வருகின்ற காலங்களிலே ஆண்டவரே, உண்மையான உக்கர கண்ணால் நாங்கள் தொடர்ந்து ஜீவனம் பண்ணும்படி கர்த்தர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய வழி நடத்துதலை ஆண்டவரே எங்கள் எல்லோர் மேலும் இருக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி ஜெபத்தை இயேசுவின் வல்ல நாமத்தில் எடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சபையார்